ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட லவ் ஸ்டோரி போடுங்க சிஸ்டர்ன்ட்டு. ஆரம்பத்துலேயும் கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு எனக்கு போடணும்னு எனக்கு ஆசை தான். சுயன் கூட போடணுன்ட்டு எனக்கு ஆசை. ஆனால் வந்துட்டு சுயன் வந்து வீடியோவுக்கு வரமாட்டான். நான் எவ்வளோ கேட்டு பார்த்தேன். நீ போட்டுக்கோ, எப்போவும் மேக்ஸிமம் வீடியோவுக்கு வரமாட்டான். நானாக எடுக்கிறது தான். வந்து வீடியோவுக்கு முன்னாடி வந்து பேச மாட்டான். ஆனால் நல்லாவே தமிழெல்லாம் பேசுவோம். ஆனால் வந்துட்டு வீடியோக்கு முன்னாடி வரமாட்டான். நம்ம வந்துட்டு லவ் ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு லைஃப் ஸ்டோரி சொன்னால் தான் லவ் ஸ்டோரி சொல்ல முடியும். லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. எனக்கு வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு மீடியாவுக்கு முன்னாடி நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா என்னோடய லைஃப்பில் நிறைய நடந்திருக்குது. அது சொல்லக்கூடாது. என் லைஃப்பில் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரியெல்லாம் போயிருக்கு. அதனால் எனக்கு கொஞ்சம் வந்துட்டு பயமாக இருக்குது. இதனால் வந்துட்டு பிரச்சனை வருமோ அப்படின்ட்டு. அதனால் என்னோடய லைஃப் ஸ்டோரி சொல்லலை. ஓரளவுக்கு அப்படியே இருக்கட்டும். நான் வந்துட்டு லவ் ஸ்டோரியெல்லாம் அந்தளவுக்கெல்லாம் கிடையாது எனக்கு. சுயனை எனக்கு எப்படி தெரியும்? நான் வந்துட்டு சுயனை வந்துட்டு நான் சுயன் எனக்கு எப்படி தெரியும்? நான் ஒடிசாவுக்கு நான் எப்படி வந்தேன்? யார் மூலமாக நான் வந்தேன்? இதை மட்டும் நம்ம பார்க்கலாம். என்னோட முன்னாடி கடந்த கால வாழ்க்கை வேண்டாம். அது எனக்கு அது நமக்கு தேவையில்லை. நான் இப்போ அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் நடந்தது எப்படி, அதுலேருந்து வர்ற அதை மட்டும் நான் சொல்கிறேன். நடந்தது மட்டும் நான் சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு எப்படியுமே போனாலுமே அந்த என் வாழ்க்கையில் நடந்தது கொஞ்சம் சொன்னால் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, நான் ஓரளவுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸுன்ட்டு எனக்கு வாழ்க்கையில் நடந்திருக்குது. அந்தளவுக்கு நான் வந்துட்டு என்னை வந்துட்டு யாரும் கொடுமைக்காரின்னு நினைக்காதீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறேன் நான். உண்மையில் வாழ்க்கையில் அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்கிறத வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்ருப்பாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது, எனக்கு தெரிஞ்சவங்க, சொந்த பந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் என்னை பற்றி. அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி நடந்திருக்குன்ட்டு. இதை நான் எதுவும் சொல்ல முடியாது. நான் ஓப்பனாக எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஊரில் இருக்கக்குள்ள அவ்வளோ மனசு கஷ்டம். நிறைய டைம் சூசைட் போகிற அளவு கூட நான் போயிருக்கிறேன். இருந்தாலுமே எனக்கு தைரியம் நானே வளர்த்துக்கிட்டு இப்போ நம்ம ஒரு கஷ்டத்துக்கு பயந்துக்கிட்டு நம்ம சூசைட் பண்ணோன்னா அதை விட கஷ்டம் நமக்கு. சித்தத்துக்கு அப்புறம் கஷ்டம் நிறையா இருக்குது. அதுக்கு நம்ம அதை பயந்துட்டு நம்ம இது ஒரு முடிவாக கிடையாதுன்னு நினச்சிக்குவேன் நான். அதே மீறி நான் தாண்டி தான் நான் வந்துட்டு இருந்தேன். வீட்டில் எனக்கு அம்மா சப்போர்ட் எப்போயுமே இருக்குது. எனக்கு எங்கள் அம்மானால தான் உண்மையில இப்போயும் சொல்ல போனால் எங்கள் அம்மானால தான் நான் இருக்கிறேன். வீட்லேயும் சரி, எங்கள் அப்பா நான் இதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னு தெரில. பிரச்சனை, சண்டை, குடும்பத்தில் வர பிரச்சனை தான். இருந்தாலுமே எனக்கு மனசளவில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு என்ன ஆச்சுன்னா, நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். எனக்கு மனசு ரொம்ப ஒரு கஷ்டம், கவலை, வெளியில் போக முடியாத சூழ்நிலை, இந்த மாதிரி அப்படியே அந்தளவுக்கு கவலை. அதுவும் இல்லாமல் என்னை வாழவே கூடாது, இவளுக்கு வாழ்க்கையே இருக்கக்கூடாது. எனக்கு வர்ற மாப்பிள்ளையெல்லாம் உண்மையே சொல்லப்போனால் என்னை வாழ விட மாட்டாங்க. நான் ஊரில் இருந்தேன்னா என்னை வாழவும் விட மாட்டாங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நிறைய அந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக நான் பண்ணுவாங்க. நான் இருந்தாலும் அங்கே நான் வாழ மாட்டேன். தமிழ்நாட்டில் இருந்தாலும் செய்வினை அந்த மாதிரி ரொம்ப அப்படின்னு நான் பாவத்தை பண்ணணுன்னு தெரியலை. எனக்கு நிறைய சாபத்தை தான் வாங்கியிருக்கிறேன். நான் பாவம் பண்ணவே கிடையாது. மனசாட்சிப்படி நடந்துக்கிட்டு இருந்தேன். கடவுள் இருக்கார். எது நல்லது எது கெட்டதுன்னு கடவுளுக்கு தெரியும். அதனால தான் கடவுள் வெயிட் பண்ணி இப்போ என்னை நல்லா வச்சுருக்காரு. உண்மையில் கடவுளுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. நான் நல்லது செஞ்சுருக்கேன். என்னை பொறுத்தவரை நான் நல்லா தான் இருக்கிறேன். உண்மையை சொல்லப்போனால் நான் ஏதாவது நான் கெடுதல் செஞ்சு பாவம் பண்ணியிருந்தேன், என் வாழ்க்கை இந்நேரம் எனக்கு எப்பயோ போயிருக்கும். நான் அந்தளவுக்கு எனக்கு கடவுள் என்னை விட்டு கொடுக்கல என்னைய. சரி, ஓகே, இருக்கட்டும்.
அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது வீட்டில். கஷ்டம், அது மாதிரி மனசெல்லாம் உடஞ்சி போயிருக்கேன். எங்கள் அம்மா மட்டும் சப்போர்ட் இருக்காங்க. தப்பான முடிவு எதுவும் எடுக்காத, அம்மா இருக்கிறேன், அம்மா பார்த்துக்கிறேன், இத்தனை வருஷமும் ஒன்று நான் வந்துட்டு வளர்க்கலையா, இதுக்கப்புறம் நான் உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது நினச்சிட்டு நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்துருக்கேன். நான் வெளியில் வேலை பார்க்கலான்ட்டு நான் வெளியில் கம்பெனிக்கு வேலைக்கு போகலான்னு வந்தேன். கம்பெனிக்கு வரும்போது என் ஃப்ரெண்டு மூலமாக தான் நான் வந்தேன். என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஊட்டியில் இருக்கிறா. அவள் வந்துட்டு கோயம்புத்தூரில் வேலை பார்த்தா. அவளை காண்டாக்ட் பண்ணி நான் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போயிட்டு எனக்கு தெரியும், எனக்கு நடக்கிறது எல்லாமே அவளுக்கு தெரியும். எனக்கு என்ன பிரச்சனை நடந்தது, என்ன மாதிரி இருக்கேன், என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். ரொம்ப அட்வைஸ் பண்ணுவா, என் தைரியப்படுத்துவா. நான் உண்மையில் தைரியமாக இருந்தே எனக்கு இந்தமாரி நிலமை. அவள் என்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், என் வாழ்க்கையை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். எனக்கு வாழ்கிறதுக்கே விருப்பமே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப வெறுத்து போய் நான் இருந்தேன். சத்யா தான் என் ஃப்ரெண்டு. அவள் ஸ்வைனை எப்படி தெரியும்னா, ஸ்வைனை எனக்கு தெரியாது. ஸ்வைனை வந்துட்டு சத்யாவுக்கு தான் தெரியும். அவள் வந்துட்டு அவள் பெங்களூரில் இருந்தா, அவனும் பெங்களூரில் தான் இருந்தான். அவன் பெங்களூரில் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தான். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்த்துருக்கான். ஃபஸ்ட்டு மேட்ச் கிரிக்கெட் விளையாட போவான் தமிழ்நாட்டுக்கு. அங்கே சுற்றிட்டு தான் இருந்திருக்கான். பெங்களூரில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சத்யாவை தெரியும். பெங்களூரில் நல்லா பேசுவான் இவன் இருக்கும்போது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அவள் கம்பெனிக்கு தான் நான் வேலைக்கு போனேன். அவள் வந்துட்டு நான் போயிட்டு ஒரு 15 நாள் இருக்கும். அவள் கம்பெனியில் வந்துட்டு அவள் தான் வேலை பார்த்தா. நான் வந்துட்டு அவள் கூட தான் இருந்தேன், ஆனால் வேலை பார்க்கல. அவள் வந்துட்டு நானே வேலையை ரிசைன் பண்ண போகிறேன், நம்ம வேறு கம்பெனி போய்க்கலாம் அப்படின்னா. சரி இருக்கட்டும், வேறு கம்பெனி போய்க்கலாம், நான் வந்துட்டேனே அப்படின்ட்டு எனக்கும் ரொம்ப வேலை இல்லைன்னு எனக்கு ரொம்ப போகிறான். சரி திரும்ப நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கூட தோணுச்சு. வீட்டுக்கு போனால் இனிமேல் சண்டை வருது, கஷ்டமாகுது. திரும்ப எனக்கு அப்படியே ஏதாவது சூசைட் பண்ணிக்கிற போகிற நிலைமைக்கு ஆகுது. இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனையாகுது. சரி வேண்டாம், நான் வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு ஸ்வைன்கிட்ட அவள் சொன்னா, சத்யா சொல்லிவிட்டு இந்த மாதிரி இருக்கிறா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு ஸ்வைனுக்கு வந்துட்டு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஊரில். பொண்ணு வந்துட்டு சாதகம் இல்லை. இங்கே வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஆண் வரிசை இல்லையாம், ஆண் வரிசை இருக்காது அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், 2 அண்ணா ஸ்வைனுக்கு 2 அண்ணாவும் இறந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அம்மா வந்துட்டு பிறந்த பிள்ளை 2 பையன் இருந்திருக்கு, அந்த பையனும் இறந்துட்டாங்க. ஆண் வரிசை சுத்தமாக இல்லாத மாரி இருந்துச்சு. இல்லை, ஸ்வைனுக்கு இங்கே பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தெரிஞ்சு கொடுப்பா யார் தான் தெரிஞ்சு கொடுப்பா சொல்லுங்கள். தூரமாக எடுக்க சொன்னாங்க. ஜாதகத்தில் தூரமாக எடுக்கணும் அப்படின்னாங்க. தூரமாக எடுக்க முடியும் எப்படி? அதனால் ஸ்வைன் வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி தேடிட்டு இருந்தான். இந்த மேட்ரிமோனி எல்லாம் இருக்குல்ல, மேட்ரிமோனி எல்லாம் பார்த்துருக்குறான். அங்கே செட் ஆகலை. அப்புறம் சத்யாவோட கான்டாக்ட் மூலமாக வந்துட்டு என்னை வந்துட்டு ஃபஸ்ட்டு அவள் தான் சொன்னான் என்கிட்ட, இந்த மாதிரிடி நீ லைஃப்பை நீ வந்துட்டு நீ சூஸ் பண்ணிக்கோ, நான் வந்துட்டு நானே மாப்பிள்ளை பார்த்து நானே ரெடி பண்ணிடுறேன், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னா. எனக்கு வாழ்க்கையே வேண்டான்ட்டுருக்கேன், நீ வேறு நான் ஏற்கனவே நான் கஷ்டத்துக்கு தாண்டி நான் வந்திருக்கிறேன், நீ வேறு இதில் வேறு நீ ரொம்ப இது பண்ணாத அப்படின்னா, நீ இப்படியே இருக்க லாஸ்ட் வரை நீ இப்படி இருக்கலான்ட்டு நினைக்காத அப்படின்னா. நான் லாஸ்ட் வரை நீ இப்படியே இருக்கணும்னு இல்லை, எனக்கு வேறு ஒரு மைண்ட் தாட்டில் இருந்தேன். எப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ஹோம் வச்சு நடத்தணும்னு எனக்கு அப்போவே ஆசை. நம்மக்கிட்ட ஓரளவுக்கு கொஞ்சம் காசை ரெடி பண்ணி சொந்தமாக ரெடி பண்ணுற அளவுக்கு நம்மளால் முடியாது. அதில் வேலை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. ஹோமில் வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோமில் வேலை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அங்கே வேலை பார்த்துட்டு அவங்களோட இருந்துட்டு அப்படியே நம்ம லைஃப்பை ஓட்டிக்கலாம்ல அப்படின்னு. அதை தான் அவன் சொல்கிறதுவா, அதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் அப்படி தான் திட்டுவேன், எதுக்கடி இப்படி கிழவி மாதிரி பேசிகிட்டு இருக்கிறா, ஹோமில் சேரணுன்னுட்டு என் லைஃப்பை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. என்னை எப்படியோ மாற்றணும்னு நினச்சா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி
ஸ்வைனுன்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு அவன் பேர் நரேந்திரன் தான். நானே தான் ஸ்வைனுன்னு கூப்பிட்டேன், சுருக்கமாக இருக்கட்டும். ஸ்வைனுங்கிறது வந்துட்டு பேர் இல்லை, டைட்டில் நேம் தான் அது. நரேந்திரன்னு சொன்னான். தெரிஞ்ச பையன், நல்ல பையன் அப்படின்னு சொன்னான். சரி ஃபஸ்ட்டு இந்தமாரி வேண்டாண்டி அப்படின்னுட்டேன். திரும்ப எனக்கு பிரச்சனை உண்டு பண்ணாது அப்படின்ட்டேன். எனக்கு வேண்டாம் வாழ்க்கையில் இந்த மாதிரி எனக்கு இல்லை, நான் வந்துட்டு நான் இந்தமாதிரி லைஃப்புங்கிறதே எனக்கு கிடையாது, எனக்கு வேண்டாம், என்னை வாழ விட மாட்டாங்க. எனக்கு வந்துட்டு எங்கள் செய்வினை அந்த மாதிரியெல்லாம் வச்சு எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். உண்மையாக சொல்லப்போனால் என் அம்மா வந்துட்டு நான் இந்தமாரி நிறைய பிரச்சனை அப்படிங்க உள்ள அம்மா ஜாதகமெல்லாம் பார்த்தாங்க. எனக்கு ஜாதகத்தில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு மஞ்சள் பாக்கியமே இல்லைன்னு ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. மஞ்சள் பாக்கியமே இல்லைன்னா ரொம்ப அம்மா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜாதகத்தையே பார்க்கக்கூடாது. ஜாதகத்தை பார்த்தாலே நமக்கு வந்து பிரச்சனை தான். அந்த மாதிரி வந்துச்சு. அதுலேருந்து ரொம்ப கஷ்டம் அம்மாவுக்கு. அது அப்படியே ஆயிடுச்சு. எனக்கு வந்துட்டு எப்படின்னா, இதை நம்புறதா நம்பக்கூடாதா, இல்லை லாஸ்ட்டு வரை நமக்குன்னு ஒரு துணை வேணும், வீட்டுக்கு பிரச்சனை, என்னால் கஷ்டம் இப்படிங்கும்போது நான் கடவுள் உண்மை அப்படி தான் நான் நம்பினேன். ஆனால் எனக்கு கடவுள் வந்துட்டு எதுக்கு கைவிட்டாருன்னு தெரியல. என்னை வந்துட்டு கடவுள் மறந்துட்டார். அதனால் நான் சாமி கும்பிட்றதை விட்டுட்டேன். அந்த கொஞ்ச நாளில் திரும்ப வந்துட்டு அப்போவுமே நான் கும்பிட மறந்தாலும் சாயப்பா வந்துட்டு திடீர்னு நமக்கு ஏதாவது கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா அழுதேன்னா சாயப்பா அப்படின்னு சொல்லி நான் தேர்த்திக்குவேன். சாயப்பா நினச்சி மனசில் நினச்சிட்டு தான் இருந்தேன். சத்தியா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசி இந்த மாதிரி நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னான். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க பிரச்சனை இவங்க வீட்டு பிரச்சனை பற்றி தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு. அதுமாரி எனக்கு நடந்த பிரச்சனையை சொன்னான், எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்ட்டு அதே சொன்னான். சொல்லிவிட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த லைஃப் எங்கே போய் முடிய போகுதோ தெரியலை. திரும்ப எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக வரக்கூடாது கடவுளே நினச்சிட்டு சாயப்பான்ட்டு மனசில் நினச்சிட்டு சரின்ட்டு ஒத்துக்கிட்டேன். நான் அவங்க வீட்டில் பேசி சரி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. என் கூட வந்துட்டு சத்யா, அவங்க மாமா, ஸ்வைனு, நான் 4 பேர் வந்தோம். 4 பேரில் வந்துட்டு ட்ரெயினை ஏறி ஒடிசாவுக்கு வந்துட்டேன். ஒடிசாவுக்கு வந்து ட்ரெயினில் ஏறும்போதெல்லாம் எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு எங்கே போகிறேன்னே தெரியல. கண்ணை மூடிட்டு போகிறேன், என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கடவுளே எனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடு சாயப்பா. எனக்கு நான் என்னை வந்து என்னை சாபம் விட்டு எனக்கு வாழ்க்கையே இல்லை, நீ வாழக்கூடாது, உனக்கு கல்யாணமே நடக்காது, ரொம்ப சாபம் விட்டாங்க. அதெல்லாம் மீறி நம்ம வாழ்ந்து காட்டணும், அவங்க மூஞ்சில் எனக்கு அரிய பூசணும் அப்படின்னு நினச்சி இந்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்கிறேன் சாயப்பா, நல்லபடியாக எனக்கு அமைச்சு கொடுத்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு நான் ட்ரெயினில் காலை வச்சேன். எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு, எல்லா வீட்டு ஞாபகம் வந்துச்சு, எல்லா ஞாபகம் வந்துச்சு. எந்த ஒடிசான்ட்டு ஃபஸ்ட்டு கொல்கத்தான்னு சொன்னான், அதுக்கப்புறம் ஒடிசா. நான் வந்துட்டு நான் என்ன தெரியுமா நினச்சேன், நான் வந்து இந்த பெங்களூர் ஆந்திரா அந்தமாரி பக்கமாக இருக்கும் போல், அதிலெல்லாம் தமிழ் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரியும் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ரொம்ப கலாச்சாரமே நம்ம பெங்களூர் கர்நாடகா அதெல்லாம் நம்ம தமிழ் கலாச்சாரம் மாரி தான். அங்கெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் வந்துட்டு இங்கே ரொம்ப கலாச்சாரமே மாற்றமாக இருந்துச்சு. வந்து சேர்ந்து நான் ஒரு லைஃப்பை ஏற்படுத்திக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஏப்ரல் 8ஆம் தேதி நாங்கள் ஏப்ரல் 8ஆம் தேதி ஸ்வைனோட பர்த்டே. 8ஆம் தேதி ட்ரெயின் ஏறினோம். 10ஆம் தேதி இங்கே வீட்டுக்கு வந்தோம். ஏப்ரல் 10 வீட்டுக்கு வந்தோம். மே 1 மாதம் வராது, மே 3ஆம் தேதி எங்கள் மேரேஜ் நடந்துச்சு. அந்த 23 நாளில் நான் வந்துட்டு ஸ்வைனை புரிஞ்சுக்கிட்டேன், நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்க்கையில் லவ் ஸ்டோரிலாம் கிடையாது.
இதுதான் உண்மை. நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க லவ் ஸ்டோரி போடுங்கன்ட்டு. சரி உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு நான் வந்து சொல்ல முடியாது, இவ்வளவும் சொல்ல முடியாது. நான் இதுதான் நடந்தது. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் வந்துட்டு ஃபுல்லாக சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக சொல்ல முடியாது, சொல்லவும் இல்லை. நான் மன்னிச்சுக்கோங்க. நான் வந்துட்டு லவ் ஸ்டோரி கேட்குறதுனால என்னோடய லைஃப்பில் நடந்தது உங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்துருக்குறேன். எப்படி வந்தேன், சுயன் எப்படி தெரியும் இப்படின்ட்டு நான் அவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சுது. என் லைஃப்பில் நடந்தது நிறைய நடந்திருக்கு, அதெல்லாம் சொல்லலை. வந்துட்டேன். அந்த ஒரு 15 சாரி இந்த 23 நாளில் வந்துட்டு நான் சுயனை நல்லா புரிஞ்சுட்டேன். என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலே இந்த ஃபேமிலி நல்லாவே என்னை பார்த்துக்கிட்டாங்க. வந்த புதுசில் என்னை வந்துட்டு நான் நல்லா இல்லை, கருப்பாக இருந்தேன் அப்படின்னு நினச்சாங்க. நினைக்கல, நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா இங்கே எல்லாமே கொஞ்சம் கலராக தான் இருந்தாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னை வந்துட்டு எதை நினச்சிக்குவாங்களோ அப்படின்ட்டு கூட ஒரு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு யாரும் எதுவும் சொல்லலை. என்னைய நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ என்னை ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். உண்மையாக சொல்ல போனால் அந்த 23 நாளில் தான் அவனை ரொம்ப புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவனை நானே லவ் பண்ண ஆரம்பித்தேன். இதுதான் என்னோட இந்த 23 நாள் தான் இந்த லவ் ஸ்டோரி எனக்கு. மற்றபடி எனக்கு எதுவுமே இல்லை. பெருசாலாம் இல்லை. நீங்கள் பெருசாக எதிர்பார்த்துருப்பீங்க பெரிய லவ் ஸ்டோரி, அதெல்லாம் கிடையாது. இதுதான் ஸ்வைனு. ரொம்ப ரொம்ப எனக்கு ஏன் ஸ்வைனுக்கு பேர் வந்து நரேந்திரன் தான். நான் ஆரம்பத்தில் நான் அவனை வந்துட்டு வாங்க போங்கன்னு தான் சொன்னேன். எனக்கு வந்துட்டு என்னை ரொம்ப நல்லா கேர் எடுத்துக்கிட்டான், என்னை நல்லா பார்த்துக்கிட்டான். உண்மையை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். அதனால எனக்கு ரொம்ப பாசம். அம்மா வீடியோவில் பேசிட்டு அம்மா அப்புறம் தூக்கிறேன் போவாங்க. எட்டி வைக்கிறேன். சரி உட்காந்து அம்மா பேசுறத பாரு. அம்மா எப்படி ஒடிசாவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அம்மாவோட கதையை கேளு. நீ உனக்கு வந்துட்டு அம்மாவோட கதையை நீ வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த போயிட்டு அவ்வளோதான். சரி டாட்டா. நான் செத்த கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். அண்ணி போ, ஆசிபா அண்ணி போ. சரி ஓகே. நான் வந்துட்டு என்ன எதிரில் வந்து முடிச்சேன்னு தெரியலையே. வந்து என்ன நல்லா பார்த்துட்டான். எனக்கு உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னை கூட்டிகிட்டு போனான், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன். நான் ஃபஸ்ட்டு எங்கள் சாயப்பா கோயில் இருக்கா அந்த ஊரில் அப்படின்னு கேட்டால் இருக்குன்னா அங்கேயே கூட்டிகிட்டு போனேன். நான் எங்கே கூப்பிட்டாலும் வந்தான், எங்கே போனாலும் நானும் பின்னாடியே போவேன். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு சுயனை பிடிச்சிச்சு. எனக்கு உண்மையில் இது கடவுள் கொடுத்த வாழ்க்கை தான் எனக்கு. நான் உண்மையில் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப சாயப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நான் லைஃபே இல்லைன்னு நினச்சேன். நிஜமாக அப்படித்தான் நினச்சேன். நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேன். நானும் நல்லா தான் இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்குன்னு ஒரு குழந்த, என் லைஃப் நல்லா இருக்குது. எனக்கு வந்துட்டு நான் இங்கே எப்படி வந்தேங்கிறது கூட எங்கள் வீடு தெரியாது. இப்போ தெரிஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக. இந்த வீடியோட என் அக்கா கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருக்கிறா. ஏன்னா வந்துட்டு என்னை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணலை. எப்படி போனேன், எப்படி நடந்துச்சுனால ரொம்ப என்னை வந்துட்டு வற்புறுத்தலை. என்னை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டைம் ஒரு ஃபுல்லாலாம் சொல்ல மாட்டேன், ஒரு இதாக சொல்லுவேன். அதோட புரிஞ்சுக்கணும். டக்கு எனக்கு வந்துட்டு திரும்ப கட்டுக்கிட்டு தான் நான் கோவப்படுவேன். நான் அதெல்லாம் பயந்துட்டேன். அக்காவும் சரி எங்கள் அம்மாவும் சரி கேட்காதீங்க அவகிட்ட, அவள் நல்லா இருந்தால் சரி அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் பட்டாங்க. இதெல்லாம் என்னை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை. இப்போ வரலையும் எங்கள் அப்பாவுக்கு தான் கோவம். குடும்பமானம் போயிட்டு அப்படின்னு கோவப்பட்டாங்க. ஒரு குடும்பமானம் போகிறதுலாம் ஒன்றும் இல்லை, நான் வாழ்கிறேங்கிற சந்தோஷமாக இருக்கிறேங்கிறது தான் அப்படின்னு அம்மா நினச்சிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா கிட்ட தான் போயிட்டு நான் வந்துட்டு 6 மாதம் இங்கேயே அப்படியே சுற்றிட்டே இருந்தேன் ஒடிசாவிலேயே. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு தமிழ்நாடு போயிட்டோம். சத்யாவுக்கு மேரேஜ் ஆகிட்டு, சத்யாவுக்கு மேரேஜ் ஆனது அதுக்காக தான் போனாங்க. என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் பார்த்துட்டு அப்படியே ஸ்வைனோட சித்தப்பா வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. இல்லை கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களா, அந்த கம்பெனியில் போய்ட்டு நாங்கள் வேலை பார்த்தோம். நான் வேலை பார்க்கல, ஸ்வைன் மட்டும் வேலை பார்த்தான்.
அங்கே ஒரு மாதம் இருக்கும், நாங்கள் ஒரு மாதம் இருந்தாங்க. அந்த ஒரு மாதம் நான் வீடியோலாம் போட்டிருப்பேன். நான் வந்துட்டு எதுக்கு யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தேன்னா, நான் வந்துட்டு 2023 யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். இங்கே வந்துட்டு ஒடிசா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கல, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஆரம்பித்தேன். எதனால் ஆரம்பித்தேன்னா, நான் வந்துட்டு நான் எங்கே இருக்கிறேன் தெரியாது, நான் எங்கே இருக்கிறேன், என்ன பண்ணுறேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கிறா, செத்து போயிட்டாளா, உசுரோட இருக்கிறாளா அப்படின்ட்டு நிறைய கேள்வி இருக்கும். நான் நிறைய பேரை எதிரிங்க சேர்த்து வச்சுருக்கிறேன் அவங்களுக்கெல்லாம். அவங்களுக்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் சேனல் ஆரம்பித்தேன். நான் நல்லா இருக்கிறேன், கல்யாணம் ஆகிட்டு இவளுக்கு புருஷன் கூட தான் இருக்கிறா அப்படின்ட்டு நினைக்கணும் அவங்க. அதனால தான் நான் வந்துட்டு வீடியோ போட ஆரம்பித்தேன். நான் வந்துட்டு பெருசாக போடலை, ஏன்னா அந்தளவுக்கு நான் ஓப்பனாக போடலை. எங்கள் வீட்டு தெரியாது எனக்கு மேரேஜ் ஆனது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்ல ஆரம்பித்தேன். நான் அப்புறம் வந்துட்டு சும்மா இந்த நான் சுவைனும் வயலில் மேக்ஸிமம் இந்த வயலை பற்றி தான் வீடியோ போட்டிருப்பேன், அந்தளவுக்கு போடலை. நான் தமிழ்நாடு போனதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆனதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியும் எல்லாருக்குமே, எங்கள் ஊரில் அவங்களுக்கு தெரியும். எனக்குப்பா சப்போர்ட் கிடச்சிருந்துச்சு, ரொம்ப சப்போர்ட் கிடச்சிருந்துச்சு இந்த சேனலில். ஆனால் இப்போ வந்து அப்போ நல்லா க்ரோத் ஆணுச்சு. இப்போ ஒரு வருஷமாக நான் வீடியோ போடலை. ஏன் வீடியோ போடலைன்னா, தமிழ்நாடு வந்தேன்னா, தமிழ்நாடு வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் வீடியோ போடலை. எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டு எங்கள் அம்மா வீட்டில் நான் இருந்துட்டேன். குழந்தை பிறக்கிற வழி அங்கே தான் இருந்த ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷம் கேப்பில் வீடியோ போடலை. என் சேனல் வந்துட்டு ஃபுல்லாக போயிருச்சு. ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ வந்துட்டு எனக்கு பெருசாக தெரியலை. நான் அவங்களுக்கு முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து இப்படி தான் இருக்கிறேன்னு என் சேனல் கொஞ்சம் பிரபலமாகி அவங்க பார்க்கணும், நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அவங்க பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதை நான் வீடியோ போடலை, அது என்னோடய தப்பு தான். நல்லா எனக்கு சப்போர்ட் கிடச்சிருந்துச்சு. சும்மா வீடியோ எடிட் பண்ணி போட மாட்டேன், எனக்கு தெரியாது. அப்போ எடிட் பண்ணி போடுறதெல்லாம் எனக்கு தெரியும். சும்மா போடுவேன், ஒடிசாவில் நடக்கிறத பற்றி போடுவேன். ஆனால் வந்துட்டு நல்லா சப்போர்ட் கிடச்சிருந்துச்சி. ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு வருஷமாக வீடியோ போடலையே, எனக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு சேனல் வந்துட்டு வரல. ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன் இதனால் நினச்சி. அது சரி பரவாயில்ல இருக்கட்டும், நமக்கு ஒன்று கிடச்சா ஒன்று கிடைக்காது அப்படின்ட்டு நான் வந்துட்டு விட்டுட்டேன் அதை. அதுக்கப்புறம் குழந்த பிறந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஸ்வைன் கூட கொஞ்ச நாளைக்கு இருந்தேன். அப்புறம் இங்கே வந்தேன். இங்கே ஒரு 6 மாதம் இருந்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டன் இங்கே வந்திருக்கிறேன். அவ்வளோதான் என் லைஃப்பில் நடந்தது. சரி ஓகே, அவ்வளோதான். இன்னும் சொல்லலாம், எனக்கு வந்துட்டு ரொம்ப யோசிச்சு சொல்லணும். நிறையா இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது. சாப்பாடு எனக்கு ரொம்ப சேராமல் அடிக்கடி தலைவலிக்கும். கிளைமேட் எனக்கு ஒத்துக்கலை, ரொம்ப ஹீட்டு. அது ஒத்துக்கலை, அடிக்கடி தலைவலிக்கும், அடிக்கடி வாந்தி எடுப்பேன். நான் வந்துட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பேன். இங்கே வந்து அந்தளவுக்கு எனக்கு ஒத்துக்கவே இல்லை. அந்த 6 மாதத்தில் சாப்பாடு ரொம்ப சாப்பாடு கூட நான் சாப்பிட்டுக்கிட்டேன். எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. கிளைமேட் எனக்கு ஒத்துக்காமல் போச்சு, அதுதான் ஒன்று. பனிக்காலம் வந்துருச்சு. பனிக்காலத்தில் என்னால் இருக்கவே முடியல, அந்தளவுக்கு குளிர் தாங்க முடியல. அதுக்குமே ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். என் லைஃபுக்கு அவன்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அப்படி தான் நினச்சேன். என்னை எதிரியாகவே பார்க்குற ஊரில் நான் வந்துட்டு நான் எப்படி நான் இருக்கிறது, நம்ம தூரமாக போயிடலாம் அப்படின்ட்டு தான் நான் தூரமாக வந்துட்டேன். எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சி அதுவும் மைண்டில் தூரமாக போய்க்கலான்ட்டு வந்தேன். அதே மாதிரி தூரமாக வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். வீட்டு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் மே 3ஆம் தேதி எனக்கு மேரேஜ். நைட்டு 12 மணிக்கு எனக்கு அது 2 நாளைக்கு முன்னாடியே விரதம்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் இங்கே நடந்த முறையெல்லாம் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. திக்குன்னு ஒரு நிமிஷமும் இப்படி திக்குன்னுட்டே இருந்தது எனக்கு. தப்பா கரெக்டாக நான் ஏற்கனவே கடவுளே நான் ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்தேன், மீண்டு வர முடியாமல் வந்தேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை நானே தான் அமைச்சிக்கிட்டேன். இந்த வாழ்க்கை எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் இந்த கடவுள்கிட்ட தான் நான் முன்னாடி நின்று வந்தப்போ டக்குன்னு இந்த சாமியை தான் நான் பார்த்தேன். வீடியோ பேசும்போது ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பான். இந்த கொண்டு போய்ங்க இப்படி. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் 12 மணிக்கு மேரேஜ் நடந்துச்சு. எனக்கு மைண்டு ஃபுல்லாக எனக்கு
ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. அம்மாட்ட ஃபோன் பண்ணேன். அம்மாட்ட வந்துட்டு அம்மா நினச்சிட்டு இருந்தாங்க நான் வேலை தான் பார்க்குறேன், கம்பெனியில் தான் நான் வேலை பார்க்குறேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் எதையுமே சொல்ல கிடையாது. நான் கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரியே தான் நான் இருந்தேன். அதே மாதிரி தான் நான் ஃபோன் பேசினேன். அதே மாதிரி தான் அம்மா நம்பினாங்க. இங்கே வந்துட்டு நைட்டு ஒரு எனக்கு அவங்களுக்கு ஏமாத்துற மாரியே தோணுச்சு. எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஏமாத்துற மாரியே தோணுச்சு எனக்கு. இல்லை இது ஏமாத்துறதா இல்லை, இது அம்மா இந்த லைஃப் நல்லா இருந்துச்சுன்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க. என் சந்தோஷம் தான் அவங்க சந்தோஷம். என் பொண்ணு நல்லா இருக்கிறா அப்படின்னு எங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்க. எங்கே இருந்தாலும் அவன் நல்லா இருந்தால் சரி அப்படின்னு தான் நினைப்பேன். எங்கள் அம்மா நினைக்க எனக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரி நல்லா தான் இருக்கணும் கடவுளேன்ட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா அன்றைக்கி வந்து அக்ஷய திருதியை வந்துட்டு நான் ஏதாவது நகை எடுக்கணும்னு சொன்னேன் சுவன்கிட்ட. அப்போ வந்து கல்யாண டைமாக நான் காசு இல்லை, கம்மியாக இருந்துச்சு. அவங்களே கடனை வாங்கி அப்படி இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியான நான் கேட்டேங்கிறதுக்கான சின்னதாக ஒரு மூக்குத்தி மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்தான். இந்த மூக்குத்தியில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மூக்குத்தி போடவே இல்லை. மூக்குத்தி இருந்தேன், மூக்குத்திலாம் கழட்டிட்டு நான் மூக்குத்தி போட மாட்டேன். இந்த கல்யாணத்தோடு தான் அந்த மூக்குத்தி நான் போட்டேன். இந்த கல்யாணத்தோடு தான் எனக்கு வந்துட்டு திரும்ப எனக்கு வந்து இவங்க தான் குத்தி விட்டாங்க மூக்குத்தி போடணும்னு. அந்த மூக்குத்தி அப்படியே இருக்குது. புதுசாக எனக்கு ஒரு மூக்குத்தி வாங்கி கொடுத்தான் அக்ஷய திருதிக்கு நான் கேட்டேங்கிறதுக்கு வேண்டியே கம்மியான ரேட்டில். சின்னதாக இந்த சைஸில் ஒரு மூக்குத்தி வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் அம்மாட்ட வந்துட்டு எனக்கு எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணுமே கடவுளே அப்படி நினச்சிட்டு அம்மா நான் ஃபோன் பண்ணேன். அம்மா எப்பயும் போல நான் சாதாரணமாக பேசிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்னு. என்னடி திடீர்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கிறா அப்படின்னுச்சு. இல்லை சும்மா தான்மா நான் நீ நல்லா தாண்டி இருப்பா, உன் மனசுக்கு நீ நல்லா தான் இருப்பா சொல்லு அப்படின்னுச்சு. இல்லை நான் அக்ஷய திருதிக்கு நான் ஒரு மூக்குத்தி வாங்கி வச்சுருக்குறேம்மா அப்படின்னேன். சரி வச்சுக்கணுச்சு. நான் வந்துட்டு வர்ற வருஷம் நல்லா இதை விட நல்லா ஒரு பெரிய நகையாக நான் எடுக்கணும், அதுக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னேன். எங்கள் அம்மாவுக்கு புரியல. திடீர்னு ஆசீர்வாதங்கிறாளே அப்படின்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவேன். எப்படின்னா நான் தூரமாக ஒரு பயணமாக போகிறேன்னா எங்கள் அம்மாட்ட நான் ஆசீர்வாதம் கண்டிப்பாக எங்கள் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன். அதனால் வந்துட்டு அப்படி தானே பண்ணுவேன். திடீர்னு ஃபோனில் வந்து கேட்குறாங்க என்னுடைய ஆசீர்வாதம் அப்படி இப்படிங்கிறானே. அது சந்தேகப்படுற மாதிரியே கேட்கல, சாதாரணமாக தான் கேட்டுச்சு. இல்லைண்ணா பெரியளோட நகை எடுக்கணுமா எனக்கு ஒரு ஆசை அப்படின்னா. சரி நீ சம்பாரிச்சு நீ நகை எடுப்ப, ஆசீர்வாதம் எப்பயுமே உனக்கு இருக்குடி அப்படின்னுச்சு. அதுவே அந்த வார்த்தையே எனக்கு போதுமா மனுஷன் நினச்சிட்டு கடவுளேன்ட்டு. நைட்டு செம்ம மழை 12 மணிக்கு எனக்கு என் கல்யாணத்தப்ப செம்ம மழை. எனக்கு அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் வந்துட்டு வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருப்பேன். ஒடிசா மேரேஜ்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஆரம்பத்திலே போட்டது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். என் மூஞ்சில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. அந்தளவுக்கு நான் வாடி அது எப்படி சொல்ல தெரியல, ஒரு நடைபிணமாக தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு பதிலாக வேறு யாரோ வந்து எனக்கு வந்துட்டு செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சாங்க. அவங்க எனக்கு யாருன்னு கூட இன்னுமே தெரியலை, நான் யாருன்னு கேட்க கூட இல்லை. அந்த டயத்தில் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி செம்ம மழை. யாருமே வந்துட்டு மழைங்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் பேர் வந்தாங்க, அப்புறம் போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் வந்தாங்க, அப்புறம் ஒரு இதாகவே நடக்கலை, ஒரு பேசவே நடக்கலை. என்னடா மழையாகவே இருக்குது, தடங்களாக இருக்குமோ அப்படின்னு வேறு எனக்கு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். கடவுளை இது எங்கே போய் முடிய போகுது எனக்கு தெரியலையே அப்படின்னு. எனக்கு தெரியாத ஊர், தெரியாத பையன், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப இதுமாரி இருந்துச்சு நல்லா இல்லை. ஏன்னா அங்கே போயிட்டு நான் வந்துட்டு நான் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு வாழ்க்கை இப்படி அமைஞ்சிட்டுன்னு தெரிஞ்சு இன்னும் சந்தோஷம் தான் படுவாங்க. கடவுளே நான் அந்த மாதிரி விட்டு வைக்கலை. உண்மையில் நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் சொல்லப்போனால். அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மாவோட ஆசீர்வாதமே எனக்கு கிடச்சிருச்சு. எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்தோட என் கல்யாணம் நடந்துச்சு. இவங்களோட ஆசீர்வாதம், இவங்க அம்மா அப்பா பெரியவங்க ஆசீர்வாதம், எல்லாரோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மாரி ஆசீர்வாதம் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓரளவுக்கு கொஞ்சத்தில் திருப்தியாக பண்ணின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 நாளைக்கு அப்புறம் வந்துட்டு ரிசப்ஷன் வைப்பாங்க இங்கே. அந்த ரிசப்ஷனில் வந்துட்டு அப்போ கொஞ்சம் என்னமோ சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு எதனாலன்னு தெரியலை. உண்மையில அப்போ தான் நான் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நல்லா இருந்துச்சு. அப்போது சந்தோஷமாக இருந்துச்சு. என் மூஞ்சிலையும் சரி என் சந்தோஷத்துலையும் சரி நல்லா இருந்துச்சு. அப்படியே போயிடுச்சு. அவங்க சத்தியா கல்யாணம் பண்ணி முடிச்சு சத்தியா அவங்க மாமா எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறமே எனக்கு கொஞ்சம் திக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா என் கூட வந்துட்டு
ஸ்வைன் இருப்பானா, ஸ்வைன் சப்போஸ் வந்துட்டு ஸ்வைன் வந்துட்டு கடைக்கு போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டா பயமாக இருக்கும். ஐயோ என்னை விட்டுட்டு கடைக்கெல்லாம் கடைக்கு போயிட்டானா வருவானா, இல்லை அங்ககிட்டாலாம் ஓடிடுவானா, அது தெரியலையே அப்படின்ட்டு அது திக்குன்றது. அதேமாரி கொஞ்ச நாள் பயத்தில் தான் இருந்தேன். அவங்க கூட நான் 6 மாதமாக என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி 6 மாதம், அவங்க கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பூவாவே பிறந்தான். அது வரை நான் வந்துட்டு அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருப்பேன். எப்போவுமே வயல்லே தான் வேலை பார்த்துட்டு இருப்பான், வயல்லே தான் இருப்பேன். எங்கேயுமே அவனை நான் பயப்படுறேன்னு தெரியும் அவனுக்கு. என்னை விடவே இல்லை. உண்மையிலே ரொம்ப பார்த்துக்கிட்டானே. சாப்பாடு ஊட்டி விடுவான், எனக்கு வேணுங்கிறத வாங்கி தருவான். ரொம்ப பாசமாக எனக்கு இந்த மாதிரி பாசம் கிடச்சிச்சு. உண்மையிலே ரொம்ப பாசமாக இருந்தான். பாசம் எனக்கு காட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் வீட்டு ஞாபகமோ அந்த எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன் உண்மையில ஸ்வைன். இவங்க ஊரில் கொஞ்சம் ஆம்பளைங்கெல்லாம் ஒரு மாதிரியாக தான் இருப்பாங்க. ஆனால் என் விஷயத்தில் எனக்கு ரொம்ப பாசமாக ஒரு இதாகவே இருப்பானா. அதனால் எனக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருந்தேன் அவங்க கூட. அப்புறம்தான் பழக்கத்துலேயே வாடா போடா வா போன்னு பேசினா, அப்புறம் வாடா போன்னு பேசி. அதுவும் இல்லாமல் அவன் கொஞ்சம் வந்துட்டு ஒரு இன்னோசென்ட்லேயே இருப்பான். கொஞ்சம் இன்னோசென்ட்னாக்கா ஒரு சில விஷயத்தில். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. இன்னோசென்ட்டாக இருப்பானா, என்னடா இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அதனால கொஞ்சம் வாடா போடன்னு பேச ஆரம்பித்தேன். அதுமாரி பேசி அதில் தான் பேசி பழகினேன். அதுக்கப்புறம் அவன் பேர் வந்துட்டு எனக்கு பேர் கூட தெரியாது, நரேந்திரன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். அவன் வந்துட்டு பேர்கிட்ட நரேந்திர ஸ்வைன் அவன் பேர். ஸ்வைனுன்னு டைட்டில் நேம் வச்சு தான் எனக்கு சுருக்கமாக இருக்கட்டும் டைட்டில் நேம் வச்சு தான் எனக்கு கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது டைட்டில் நேம் என்னோடய பேர் இல்லைங்கிறான். சரி ஓகே, என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. என் லவ் ஸ்டோரி பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய லவ் ஸ்டோரி. ரொம்ப பெருசாலாம் இல்லை, சின்ன லவ் ஸ்டோரி தான் இது. உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியலை. என்னை எல்லோரும் திட்டுவீங்கன்னா ஏன்னா எப்படின்னா என்ன தெரியுமா, எனக்கு கமெண்ட்டில் கூட இன்றைக்கி கூட கமெண்ட்டில் கூட என்ன தெரியுமா திட்டிருந்தாங்க, எதுக்கு தான் நீங்களாம் இப்போ தமிழ் பையனா உங்களுக்கெல்லாம் கிடைக்கலையா, ஒடிசாவில் போய் தான் நீங்களாம் கல்யாணம் பண்ணணுமா, ஒடிசா பையன் தான் கிடைக்குதா அப்படியே திட்டினாங்க. திட்டிட்டு அவங்களுக்கு ஓடி போய் நீங்களாம் கல்யாணம் பண்ணி திமிர்த்தனமாக ஓடி போய் கல்யாணம் பண்ணுறீங்க, அவங்களுக்கு தமிழ் பையனுக்கெல்லாம் பொண்ணே கிடைக்கல அப்படிலாம் பேசியிருந்தாங்க. அப்படிலாம் பேசாதீங்க. அவங்கவுங்க சுச்சுவேஷன் வாழ்க்கையில் எந்த மாதிரி நடக்குதுன்னு அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம ஈஸியாக நம்ம கமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். அவங்க லைஃப்பில் இருந்து எப்படி கடந்து வந்து இந்த லைஃபுக்கு வர்றாங்கங்கிறத மட்டும் பாருங்கள். என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்துட்டு இங்கே ஒடிசாவில் வந்துட்டு தமிழ் பொண்ணுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் எந்த மாதிரி நடந்து எந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு தானே இங்கே வர்றாங்க. நாங்கள் ஒன்றும் இப்படி சந்தோஷத்தில் நாங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கல, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தானே நாங்கள் வரோங்க. யாரும் எதுவும் தப்பாக தமிழ் பொண்ணுங்க வந்துட்டு ஒடிசாவில் வந்துட்டு வந்து வாழ்கிறது ரொம்ப கேவலம் பேசுகிறீங்க, தப்பாக பேசுறீங்க. முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் தமிழ் பொண்ணு தானே சப்போர்ட் பண்ணுங்கள். தப்பாக பேசாதீங்க, யாரும் தயவுசெய்து தப்பாக பேசாதீங்க. எனக்கு பார்த்தனி காலையில் பார்த்த கமெண்ட் கூட எனக்கு மனசு சரியில்லை, இந்த மாதிரி பேசுகிறாங்கன்ட்டு. சரி பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம். நம்ம லைஃப்பில் நடந்தது நமக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அவ்வளோதான். நான் பேசிகிட்டே போகலாம். எனக்கு லைஃப் ஸ்டோரி என் வாழ்க்கையில் நல்லா தான் இருந்துச்சு என் லைஃப் ஸ்டோரி. நான் இந்த மாதிரி ஜாலியாக யாருமே கொஞ்சம் இடையில எனக்கு வந்த கஷ்டம்தான் இது. அதுக்கான லைஃப் ஃபுல்லாக நான் கஷ்டப்படலை. என் படித்தது போனது எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் போணுச்சு. இடையில அந்த மாதிரி ஒரு இதாகிட்டு அதுக்கப்புறம் என்னால் வந்துட்டு எதுவும் பண்ண முடியல. சூசைட் பண்ணிக்க போகிற சுச்சுவேஷனுக்கு ஆளாயிட்டேன் நான். அந்த மாதிரி நிம்மதியாக இருக்கிறேன். நிஜமாக நான் இங்கே வந்துட்டு நிம்மதியாக இருக்கிறேன். ஒடிசாவுக்கு வந்து நான் நிம்மதியாக இருக்கிறேன். என் ஊருக்கு போனால் கூட எனக்கு ஞாபகங்கள் வருது. கஷ்டப்பட்டு ஏன்னா இப்போயுமே எங்கள் ஊர்லேயும் சரி என்னை வந்துட்டு தைரியமாக தான் நினைப்பாங்க, தைரியமாக தான் சொல்லுவாங்க. என்னைய அவள் தைரியமாக உள்ள ஆள், அவள் எங்கே இருந்தாலும் பொழைச்சிக்கிடுவாங்க, அவள் லைஃப்பை அவள் பார்த்துக்கிடுவா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன யாரும் எதுவுமே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இன்னுமா பானிபூரி, இன்னைக்கு பானிபூரியா பப்படம் இந்தா, இது சாப்பிடக்கூடாதான், கொண்டு போய் அம்மாட்ட கொண்டு போய் கொடுப்போம். நல்லா தான் இருக்கிறேன், நல்லா தான் இருப்பேன், இனிமேல் நல்லா தான் இருப்பேன்.
என்னை ரொம்ப என்னை வந்துட்டு ரொம்ப சரி சரி ஓகே, அவ்வளோதான். நான் வீடியோ என்னோட முடிச்சுக்கிறேன். எனக்கு டைம் ஆகிட்டு. இப்போ சாமி கும்பிட வந்துடுவாங்க, அப்பா வந்துடுவாங்க, அம்மா வந்துடுவாங்க. அம்மா இப்போ 6 மணி ஆகிட்டு சாமி கும்பிட நினைப்பாங்க. சரி ஓகே, நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரை வந்துக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுதா, நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு நான் சைலண்டாக இருந்துச்சு. இப்போ வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இப்போ எல்லோரும் ஒவ்வொருத்தரை வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எனக்கு. சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.